வந்து நான் கருவேப்பிலை ரசம் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து மிளகு வந்து தூள் பண்ணிக்கினேன், சீரகமும் தூள் பண்ணிக்கினேன், வெந்தயமும் லைட்டாக வந்து கடாயில் வறுத்துட்டு தூள் பண்ணி வச்சுருக்கேன், மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து உப்பு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து தக்காளி ஒரு 4, கருவேப்பிலை வந்து என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, காலி ஆயிடுச்சு. அதனால் இருக்கிற கருவேப்பிலை வரைக்கும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம கருவேப்பிலை ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஒன்றே ஒன்று, நான் இதுக்கு வந்து காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். புளி வந்து கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன், ரசத்துக்கு தேவையான அளவு. மிக்சியில் எல்லாத்தையும் தக்காளிலாம் கட் பண்ணி வெங்காயமும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். புளியும் இதிலையே கரைச்சி ஊற்றிக்கின அரைச்சதுலையே இதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். இது வந்து வடிகட்டினோடனே இப்படி தான் இருக்கும். ஏன்னா வடிகட்டினா தான் குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா நடுவில் கொஞ்சம் திப்பி எதனா இருக்கும். அதனால் வடிகட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு, உப்பு பத்தலைன்னா போட்டு எண்ணெய்லாம் தாளிக்கக்கூடாது. இதை கொதிக்க வச்சு எடுத்துடலாம், அவ்வளோதான். கொஞ்சமாக வந்து புதினா தழை போட்டிருக்கேன். இப்போ வந்து ரசம் லைட்டாக கொதி வருது. கொஞ்சமாக வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி இறக்கிடலாம். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங்கில் கொஞ்சமாக டம்ளரில் ஊற்றி லைட்டாக பெப்பர் கூட போட்டு நம்ம குடிக்கலாம், சூப் மாதிரி கூட. ரசம் சாதம் ரெடி. இந்த ரச சாதத்தில் ரசம் அதிகமாக ஊற்றிட்டு கொஞ்சமாக சாதம் போட்டு தொட்டுக்கு வந்து மாங்காய் தொக்கு வச்சுருக்கேன், வெள்ளை போட்டு செஞ்சது. இந்த மாதிரி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் லைட்டாக வெந்தய கசப்பு இருக்கும். உங்களுக்கும் இந்த ரசம் பிடிச்சதுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.